கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே இரு குழந்தைகள் கண்முன்னே பைக் மோதி தாயார் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொட்டவிளை பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான ராஜன் ராதிகா தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ராதிகா தனது குழந்தைகளை உறவினர் வீட்டில் இருந்து அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மொட்டவிளை பகுதியில் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த ராதிகா மீது பைக் மோதியதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பைக்கை ஓட்டி வந்த ஜெசோ என்ற நபர் படுகாயமடைந்தார். திருத்தணி அருகே சாலையோர மரத்தின் மீது கார் மோதி பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோசூரைச் சேர்ந்த ஸ்டாலின், சம்பத், கண்ணகி, கார்த்தி ஆகிய 4வரும் நல்லாட்டூர் கிராமத்தில் துக்க நிகழ்வை முடித்துவிட்டு ஹோசூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆர்கேபேட்டை அருகே சாலையோர மரத்தின் மீது கார் மோதியதால் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இருவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஏற்பட்ட பிக்கப் வாகன விபத்தில் 2 பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குண்டலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் செல்வகுமார். இவர்கள் இருவரும் தங்கள் நண்பரான கல்லூரி மாணவர் யாதவுடன் சேர்ந்து பெயிண்டிங் வேலையை முடித்துவிட்டு பிக்கப் வேன் ஒன்றில் தருமபுரி நோக்கி சென்றனர். அப்போது பாலக்கோடு அருகே இருந்த சாலையோர பாலத்தில் மோதி பிக்கப் வேன் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கிருஷ்ணகுமார் மற்றும் யாதவ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் செல்வகுமார் மீட்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோல் ஜிஎஸ்டி சாலை, பெருங்களத்தூர் பகுதியிலும் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட நேரம் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.